இப்போ உங்களை பாக்குறப்போ எங்க அம்மாவையே பாக்குற மாதிரி இருக்கு. 2 குடும்பமும் எந்த பிரச்சனையும் இல்லாம ஒண்ணு சேர்ந்துருச்சுன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லை சித்தி. ஆதிர, நான் இங்க வந்ததே உன் கையால மடிப்பிச்சை வாங்கிட்டு போலான்னு தான். எனக்கு மடிப்பிச்சை போடு ஆதிர. இந்த 2 குடும்பமும் ஒன்னா சேரணும்னு மனசார வேண்டிக்கிட்டு நீ எனக்கு மடிப்பிச்சை போட்டனா கண்டிப்பா அந்த தெய்வம் மனசு இறங்கி வேண்டுதல நிறைவேற்றும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆதிர. மடிப்பிச்சை போடு. இருங்க அத்தை, வரேன். அம்மா முத்தாரம்மா. சித்தி, உங்க புருஷனும் பொண்ணும் நாங்க நல்லா இருக்க கூடாதுன்னு எங்களை அடிச்சு ஒழிக்கிறதுக்கு துடியா துடிச்சிட்டு இருக்காங்க. நீங்க என்னடானா நாங்க நல்லா இருக்கணும்னு எங்களை வாழ வச்சு பாக்குறதுக்கு இப்படி விரதம் வேண்டுதல்னு கஷ்டப்பட்டு இருக்கீங்க. இதை என்னன்னு சொல்றது? பிரபு, உன் சித்தப்பாக்கு வேணா அவர் அண்ணன் மேலையும் அண்ணன் குடும்பத்து மேலையும் அன்போ பாசமோ இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு என் அக்கா மேலையும் அக்கா குடும்பத்து மேலையும் இருக்கிற பாசம் என்னைக்கும் நிரந்தரமா இருந்துகிட்டே இருக்கும். என் வயித்துல பிறந்த குமரன் வேல்விழி மட்டும் இல்ல, என் அக்கா வயித்துல பிறந்த நீயும் கார்த்தியும் ரோகிணியும் ரேவதியும் ஏன் புள்ளைங்க தான். இந்த மனசும் நினைப்பும் ஏகாம்பரத்துக்கு வந்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். ஏகாம்பரம் திருந்திட்டான்னா அவனை விட ஒருத்தன் நம்ம குடும்பத்துக்கு வேணுமா? பெரிய மாமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். என்னோட இந்த வேண்டுதல் நல்லபடியா நிறைவேறி அதோட பலனா நிறைய நல்லது நடக்க போகுது. அதுல ஒரு நல்லதா வேல்விழிக்கு உங்க தம்பி ஆசைப்படுற மாதிரி நல்ல வசதியான இடத்துல ஒரு வரன் அமைஞ்சிட்டா போதும். அதுக்கப்புறம் அவர் கண்டிப்பா மனசு மாறி நல்லவரா திருந்திருவாருன்னு தான் எனக்கு தோணுது. அதுக்கு நான் விடவே மாட்டேன் மணிமேகலை. உன்னோட இந்த வேண்டுதல் நிறைவேறினாலும் உன்னோட ஆசை நிறைவேறாது. இந்த குடும்பத்தையே செதைச்சு சின்ன பின்னமாக்கணும்னு நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல நீ உன் குடும்பத்தை இந்த குடும்பத்தோட ஒண்ணு சேர்க்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கியே. இதுக்கெல்லாம் எந்த பிரயோஜனமும் இல்லாம இருக்க போகுது. அத்தை, ஒரு வீட்டுக்கு மருமகனா அந்த வீட்டோட பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து அதை சரி பண்ணி ஒண்ணு சேர்த்து வைக்கணும். நீங்க இந்த வீட்டோட மருமகளா அததான் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க. உங்களோட இந்த ஆசைக்கு யாரு தடையா இருந்தாலும் அதை உடைச்சு நொறுக்கி நீங்க சாதிச்சு காட்டுவீங்க அத்தை. உங்களுக்கு நாங்க மட்டும் இல்லாம அந்த தெய்வமும் துணையா இருக்கும் அத்தை. எனக்கு நம்பிக்கை தர மாதிரி நல்ல வார்த்தை சொல்லிருக்காதிர. ரொம்ப நன்றி ஆதிர. அப்ப நான் வரேன். இங்க இருந்து நேரா கோயிலுக்கு போய் காணிக்கைய செலுத்தணும். சரிங்க அத்தை. நான் போயிட்டு வரேன் மாமா. வரேன். சரி, நானும் கிளம்புறேங்க. ரேவதி, லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு வாங்க. சுப்பக்கா. அக்கா சொல்லுங்கக்கா. அதிர எங்கம்மா இருக்க? கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேங்கா. 10 நிமிஷத்துல ஆபீஸ்க்கு வந்துருவேன். நல்லதா போச்சு. நீ ஆபீஸ்க்குலாம் வர வேண்டாம் கண்ணு. ஸ்ட்ரெயிட்டா நீ நம்ம ரூபாவதி மேடம் வீட்டுக்கு வந்துரு. நானும் அங்க வந்துடுறேன். அவங்க நம்ம 2 பேரையும் அவசரமா வர சொன்னாங்க. ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? சரி, ஓகேக்கா, நான் வந்துடுறேன். நேரா அங்கேயே வந்துடுறேன். சரி கண்ணு. சரி, வச்சிடுறேன். சரிக்கா, நான் வச்சிடுறேன். அண்ணி, பாய் ரேவதி, வரேங்க. அம்மா சொல்லுங்கம்மா. சரிங்கம்மா, ஒரு கேன் தானே? நானே இப்ப கொண்டு வந்துடுறேன். அம்மா ஆதிரே, என்னம்மா இது? என்ன மாமா, என்னாச்சு? என்னாச்சு மாமா? ஆபீஸுக்கு போறப்ப நீ எதுக்குமா இந்த தண்ணி கேனையெல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க? இதெல்லாம் பிரபு செய்ய மாட்டானா? நீ கிளம்புமா, அவன் பாத்துப்பான். இல்ல பிரபு, ஆபீஸுக்கு போற நேரத்துல ஆதிரே இப்படி வீடு வீடா கடை கடையா கேனை இறக்கி வச்சுட்டு போறது ரொம்ப கஷ்டம்பா. நீ போய் இந்த கேனெல்லாம் போட்டு வந்துரு.
நீ வீட்ல சும்மா தானே இருக்க. பரவாயில்ல மாமா, நான் போற வழிதான், நானே போட்டுடுறேன். ஆதிரே, நீ கிளம்பு, நான் கொண்டு போய் போட்டுக்கிறேன். இல்லங்க பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். கீர்த்தனா அம்மா இருக்காங்கல்ல, அவங்க குடிக்க கூட தண்ணி இல்லைன்னு சொல்லி ஃபோன் பண்ணிருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் நான் போறப்ப போட்டுடுறேன். மத்த இடத்துக்குலாம் நீங்க டெலிவர் பண்ணிடுங்க. ஆதிரே, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. கீர்த்தன் நம்ம வீடு தானே, நான் கொண்டு போய் போட்டுக்கிறேன். நீ கிளம்பு, கிளம்புங்கிறேன்ல. சரிங்க, நான் கிளம்புறேன். வரேன் மாமா. இந்த ஜாதகத்தை பொருத்தம் பாத்துட்டீங்களா? பாத்துட்டம்மா. 10 பொருத்தத்துல 2 பொருத்தம் கூட இல்ல. அச்சோ, அந்த ஜாதகத்தை கொடுங்க. இந்தப்பா, இத தலைய சுத்தி தூக்கி போட்டுடலாம். வேற பாருங்க சார். இத பாருங்க சார். என்னங்க, இந்த பொண்ணு எங்க கௌதமுக்கு செட் ஆகுமா? வேற பொண்ணை காட்டுங்க. இதோ காட்டுறேன் சார். என்ன போட்டோ காட்டுறீங்க? நல்ல ப்ரொஃபைலா காட்டுங்க. காட்டுறேன் மேடம். சீக்கிரம். மேடம், இந்த ஜாதகத்தை பாப்போமா? குட் மார்னிங் குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சுப்பு அண்ட் ஆதிரை, வாங்க. மேடம், என்ன மேடம் வீடே பயங்கர பரபரப்பா இருக்கே. என் பையனுக்கு பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கோம்ல, அதான். ஒரு பக்கம் ஜோசியருங்க பொண்ணுங்களோட ஜாதகத்தை வச்சு பொருத்தம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மேட்ரிமோனி ஆளுங்க அவங்க சைட்ல இருக்கிற பொண்ணுங்களோட போட்டோஸ் டீடைல்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் உங்களை எதுக்காக வர சொன்னேன்னா, என்னோட கோயம்புத்தூர் மில்லுக்கு மெயின்டெனன்ஸுக்கு ஆளுங்க வேணும். ஏற்கனவே அனுப்பின ஆளுங்க மாதிரி நல்ல டேலண்டான பொட்டன்ஷியலான ஒர்க்கர்ஸ் வேணும். கண்டிப்பா அனுப்புறோம் மேடம். ஆதிரா இருக்கா, அவ உங்களுக்கு கரெக்டான ஆளுங்களை தான் மேடம் அனுப்பி வைப்பான். என்ன ஆதிரை? கண்டிப்பா மேடம். சுப்பாக்காவும் நீங்களும் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நான் கண்டிப்பா காப்பாத்துவேன் மேடம். வெரி குட். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல கோயம்புத்தூர் மில்லுக்கு ஒர்க்கர்ஸ் அனுப்பிச்சு வச்சிருமா. ஓகே சார். அம்மா, என்ன கவிதா? நமக்கு வந்த பொண்ணுங்க ஜாதகத்துல ஒரு ஜாதகம் கூட கௌதம்க்கு செட் ஆகலமா. மேட்ரிமோனி சைட்லயும் ஒரு வரன் கூட நமக்கு ஏத்த மாதிரி அமையலமா.